ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு உங்களுடைய குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவர் எப்படி நடந்துப்பார் அப்படின்றதுக்காக நான் முக்கியமாக ஒரு 6 விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் விலைக்கு சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மைண்ட் ரீடிங் பற்றி, சைல்டு சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒருத்தருக்கு உங்களுடைய குணம் பிடிச்சிருக்கு. இந்த குணம் அப்படின்னு சொல்ல போனாக்கா அது உங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பர்சனாலிட்டினா உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் நடந்துக்கிற விதம், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்கிறது, உங்களுடைய இயல்பு, உங்களுடைய கேரக்டர், இந்த விஷயங்களுடைய கூட்டமைப்பு தான் பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக உங்களுடைய ஒரு குணம் இருக்குது, அது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த 6 விஷயங்கள். 1, உங்களோட கருத்துகள், கொள்கைகள் இதன் பக்கம் சாஞ்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், கொள்கைகள் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 6 விஷயங்களும் ஒரு கட்சி தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம், அல்லது ஒரு சமயம் சார்ந்த ஒரு குருமாராக இருக்கலாம், இல்லை ஊர் தலைவராக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுடைய குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு இந்த 6 விஷயங்களும் கரெக்டாக ஒத்து போகும்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுடைய கருத்து, கொள்கைகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, அதனோட நீங்களும் சார்ந்து இருப்பீங்க. இதுதான் முதல் விஷயம், அவங்களுடைய குணம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா. இப்போ 2வது விஷயம் பார்ப்போம். 2வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்கக்கிட்டையும் அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்லி அவங்களுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு நபராக மாற்றி விட்டுருவீங்க. உதாரணத்துக்கு ஒரு கட்சி தலைவரோ அல்லது ஒரு சினிமா நடிகரோ யாரோ ஒருத்தர் இருக்கார், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், அவருக்கு என்னென்ன பிடிக்கும், அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடை கொண்டிருக்கார், அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறாருன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு நபரை மாற்றுறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்ப்போம். மிரர் யூன்னு சொல்லக்கூடியது. அதாவது எப்படின்னாக்கா, அவர் என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுவாரோ அதே மாதிரி ட்ரெஸ் போடுறது, அவர் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரோ அதே மாதிரியான ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிறது, ஒரு கண்ணாடியை போல் பிரதிபலிப்பர்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு, நடை, சிரிப்பு, ஸ்டைலு, ஸோ அவங்க பேசுகிற அந்த மாதிரியான ஒரு முறை, அவங்க என்ன மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒரு அணிகலனை அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது, அப்படியே காப்பி, அப்படியே மிரர், அப்படியே ஒரு கண்ணாடி போல் செய்கிறது. ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவர் செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன் கண்ணாடி போல். நல்ல விஷயம் போகுமா? இங்கே என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும், அதே பிலீஃப் எனக்கும் இருக்கும், நம்பிக்கை. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கை கொண்டிருப்பார். இந்த நம்பிக்கைன்னு சொல்கிறது, நான் சொல்கிறது ரிலீஜியஸ் பிலீஃப், சமயம் சார்ந்த நம்பிக்கை, கட்சி சார்ந்த நம்பிக்கை, அல்லது கலாச்சாரம் சார்ந்த நம்பிக்கை, அல்லது ஒரே மாதிரியான ரசனை உள்ள நபர்கள் இப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே மாதிரியான நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னாக்கா, அவங்கள பற்றி யாராவது ஒருத்தர் தப்பு சொல்கிறாங்க, அவங்கள பற்றி யாராவது ஒரு குறை சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் வருதுன்னா, முதல் ஆளாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அது எப்படி அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டு அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அவருக்கு இருக்கிற தடை, பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி யாரோ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டாங்க ஒரு டிவியில், இல்லை உங்கள் குடும்பத்தில், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, உடனே நீங்கள் பொங்கி எழுந்து, இல்லை அவருக்குள்ளே இந்த மாதிரி நல்ல குணம்லாம் இருக்குது தெரியுமா, அவருக்குள்ளே இந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது தெரியுமா, அவரை பற்றி எனக்கு தான் தெரியும், அவர் இதை செஞ்சார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இதை செஞ்சார்னா அவர் வேறு ஒரு காரணம் இல்லாமல் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி மற்றவங்க என்ன தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்ணுவார், தடைகளை மாற்ற முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுடைய குணாதிசயம், பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம 6வது விஷயம் பார்ப்போம். ஓப்பன் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, திறந்த உடல் மொழி. அவங்கள ஒரு தெரியாத பார்த்துட முடியுமா?
ஒரு தடையாவது பேசிட முடியுமா, கை கொடுத்துட முடியுமா, பக்கத்தில் உட்காந்துட முடியுமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியுமா, அவரும் நானும் சேர்ந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுக்க முடியுமா, அவரை நான் ட்விட்டர்லையோ இல்லை நான் ஃபேஸ்புக்லேயோ ஃபாலோ பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு வகையில் நான் கனெக்ஷனோடு இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நான் அவரோட தொடர்பில் இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நான் நட்பாக இருக்கிறது. அவர் சொன்னாரா நான் எதை வேணால் செய்வேன். அவர் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, நான் அவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போய் என்ன வேணால் செய்வேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இதெல்லாம் நான் ஏன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவருடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனாலிட்டினா இங்கே அழகு மட்டும் இல்லை, அவருடைய குணாதிசயம், அவருடைய இயல்பு, அவருடைய கேரக்டர், பழக்க வழக்கம், கொள்கைகள், சிந்தனைகள், அவரின் அறிவாற்றல், அவரின் இயல்புகள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இவைகளை பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணுறேன். ஸோ இதில் இந்த 6 விதமான விஷயங்களில் நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள். நீங்கள் யாரோ ஒருத்தருடைய ஒரு ஃபாலோவராக இருப்பீங்க. அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களோட குணாதிசயம் இருக்கா, அல்லது இன்னொரு நபர் வந்து இதே மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களும் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி பிடிக்கிறதுனால தான் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையில் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மைண்ட் ரீடிங் பற்றி, கேரக்டர் பற்றி, பீப்புள்ஸை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிங்க. இதே மாதிரியான கொள்கையுடைய நபர்கள், பர்சனாலிட்டி நபர்கள் உங்களை சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப கவர்ந்து இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை கேரக்டர் உங்களுக்கு பொறுத்துது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.